நட்சத்திரத்துக்கு போயிடுறோம். மகம், பித்ரு யோகம். மக நட்சத்திரம் அஸ்வினி, மூலம், மகம் நட்சத்திரம் யாரோடது? கேது பகவானுடைய நட்சத்திரம், 10வது நட்சத்திரம். கேதுனா மோட்சக்காரகன்னு சொல்லியிருக்கோம். நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரிசைப்படியே ஒவ்வொரு விஷயத்த சூட்சமமான முறையில வச்சிருக்காங்க. அப்ப கேதுவோடைய நட்சத்திரம் அப்படின்னா மோட்சக்காரகன். அப்ப மோட்சம்னா என்னது அர்த்தம்? 10 கர்மா, கர்மாக்காரகன் மோட்சக்காரகனுடைய அமைப்புல இருக்கு. அப்ப மக நட்சத்திரம் 10வது நட்சத்திரம். பித்ரு யோகம், பித்ரு தோஷம் யாருக்காவது இருக்கா? இல்ல சொல்லுவாங்க இல்லையா, பித்ரு தோஷம் இருக்கு, அதனால உன்னால மேல ஏற முடியல அப்படின்னு. ஆனா இது யோகம், பித்ரு யோகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த மக நட்சத்திரம். வம்சாவளின்னு சொல்லுவாங்க. நல்ல உயர்ந்த தரமான ஒரு குலத்துல பிறந்திருப்பாங்க, உயர்தரமான வாழ்க்கையில வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு அனைத்து செல்வங்களும் ரொம்ப அற்புதமா கிடைக்கும். இது எல்லாமே இந்த மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? பரம்பரை சொத்து இருக்கும். யாரெல்லாம் மக நட்சத்திரத்துல இருக்கீங்களோ கொஞ்சமாவது பரம்பரை சொத்து இருக்கும். அந்த பரம்பரை சொத்து அவங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? அதுல அதிகாரமும் உண்டு. அதிகாரம் இது எல்லாமே இருக்கு. சூரியன் சனி, சூரியன் சனி பகவான் 9ஆம் வீட்டு சேர்க்கை, 9ஆம் வீடு சேர்க்கை. மக நட்சத்திரத்துல பிறந்து இந்த பித்ரு யோகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். பரம்பரைன்னாவே முன்னோர்கள் தான். இப்ப பரம்பரை சொத்தை நீங்க அனுபவிக்கணும்னா உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லாம அவங்க சேர்த்து வைக்காம அது பரம்பரை சொத்து நம்மளுக்கு வராது. அப்ப இந்த பரம்பரை சொத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்த மக நட்சத்திரத்துக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சூரியனும் சனியும் சேர்ந்து 9ஆம் அதிபதியோடைய சேர்க்கை மூலியமாக, 9ஆம் அதிபதி அவங்க லக்னம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய 9ஆம் அதிபதி யாரு, அந்த கிரகத்தோட இவங்க சேர்க்கை இருக்கா, இல்ல அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல இவங்க இருக்காங்களா, அப்ப இவங்களுக்கு பித்ரு தோஷமே இருக்காது. எல்லாமே யோகம்தான் கொடுக்கும். புரியுதுங்களா? என்னோட பாட்டன் சொத்தை நான் அனுபவிக்க முடியல, எங்க அப்பா சொத்தை அனுபவிக்க முடியல, எங்க அம்மா சொத்தை அனுபவிக்க முடியல, எல்லாமே பிரச்சனையிலே இருக்கு, கூட்டுலே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாமும் மக நட்சத்திரத்துலதான். ஆனா அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகி விடுபடக்கூடியது இந்த சூரியனும் சனியும் ஒன்னாம் சேர்ந்து 9ஆம் அதிபதியோடைய சேர்க்கை நட்சத்திரத்துல வேலை செய்தால் பார்வை. 9ஆம் அதிபதி யாருடைய 9ஆம் அதிபதி? நீங்க எந்த லக்னமாக, எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மேஷ லக்னமாக இருந்து 9 குரு, அந்த குருவுடைய பார்வை இருக்கணும். புரியுதுங்களா? இப்படி ரிஷபமா இருந்தா சனி பார்வை, இப்படி 9ஆம் அதிபதியோடைய பார்வை சேர்க்கை இல்ல நட்சத்திரத்துல இவங்க 2 பேர் வேலை செய்யுது. இது இருந்தா உங்களுக்கு இந்த பித்ரு யோகம் கிடைக்கும். இந்த பித்ரு யோகம் நம்மளுக்கு கிடைத்தாலே என்ன ஆகும்? சகலமும் நம்மளுடைய மோட்சம் ரொம்ப நல்லா இருக்கும், வம்சம் நல்லா இருக்கும். ஊனமான குழந்தைகள் பிறக்கவே பிறக்காது. எந்த ரீதியாவும் நம்ம குழந்தைகளால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா தெய்வத்தை விட நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பரிகாரமா அமாவாசை தர்ப்பணம், நீங்க பித்ருக்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடா முன்னோர்களை நீங்க ரொம்ப வழிபடணும். அடுத்தது அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். அமாவாசைக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலையும் மாதம் ஒரு முறை வீட்டிலையும் ஏதாவது ஒரு தானம் கொடுங்க. பித்ருக்கள் அப்படின்னா முன்னோர்களுக்காக வேண்டி ஒரு 4-5 பேத்துக்கு சாப்பாடு போடுங்க, காக்கைக்கு சாப்பாடு போடுங்க. இப்படி நீங்க அமாவாசை தர்ப்பணம் செய்யலாம். எள் தானம். இப்ப எள் தானம்னா என்ன? சில பேத்துக்கு எள்ளு தானம், கடலை தானம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. என்ன நாங்க பண்ணணும் அப்படின்னா, எள் தானம் எள்ளை எடுத்து கொண்டு போய் தானம் பண்றது அது கிடையாது. எள்ளும் சர்க்கரையும் கலந்து ஏதாவது ஒரு ஸ்வீட், ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்து ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் 4 பேத்துக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பித்ருக்களுடைய தோஷம் எல்லாம் விலகி அவங்களுடைய யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் மோட்சத்துக்கு அடையாம சில விபத்துகளை இறந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க சிலருக்கு எள்தானம் கொடுக்கும் போது, எள்ளு சாப்பிட்டா என்ன ஆகும்னா அவனுடைய உடம்பு வலிமையா இருக்கும், வலுவழுப்பு இருக்கும், எலும்புகள் மஜ்ஜைகள் எல்லாமே பலப்படும். அந்த பலப்படும் போது அவன் ஆரோக்கியமா இருப்பான். ஆரோக்கியமா இருந்தா அவன் ஆரோக்கியம் உங்களை தான் சார்.
அதனாலதான் எங்காவது பெரியவங்கலாம் பாத்தீங்கன்னா கடலை மிட்டாயி, எள்ளு உருண்டை இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப எள் தானம்ங்கிறது இது. இன்னொன்னு என்ன, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளுல இருந்து தான் எடுக்குது. அதுவும் தானம் நம்ம கோயிலுக்கு கொடுக்கலாம். அப்ப இந்த அமைப்புல கொடுத்தா மக நட்சத்திர பிறந்தவங்க பித்ரு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா கேளுங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்லிட்டே போறோம். நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு அது சக்சஸ் ஆகணும். இல்ல இந்த மாதிரிதான் என்னோட கேரக்டர் இருக்கா, இல்ல என்னோட பிரச்சனைகள் இது இருக்கு, ஏதாவது தெளிவு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா எங்களுடைய நம்பருக்கு 9944555797 நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் அமைச்சிட்டு நீங்க ஜாதக முறையிலயா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கேட்டுக்கலாம். அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாங்களா? அடுத்தது 11வது நட்சத்திரம்.